ஆஹா! பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இது உண்மையா? இல்லையா? அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா, இனி வர எபிசோட்ல கண்டிப்பா இதுதான் நடக்கப் போது. அப்படி என்ன நடக்கப் போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆவலோட எதிர்பார்த்த தருணமாக தான் இருக்குது. கதை தானே எப்போ சேருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தருணத்துக்காக தான் ஒவ்வொரு சீனாக வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வர எபிசோடில் தனத்துக்கும் கதிருக்கும் இடையிலான நெருக்கம் இன்னுமும் அதிகமாக ஆக போகுது. அது எப்படின்னா, கதிரேசன் ஹோட்டலில் தனியாக வேலை பார்க்குறாரு. அந்த இடத்துல தனம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறாங்க கதிரேசன் ஹெல்ப் பண்ண. தான் கதிரேசனுக்கு கையில் ஏற்கனவே அடிபட்டு அந்த இடத்துல பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு இருக்காரு கதிரேசன். இதை பார்த்த தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அவருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய் கதிரேசனுக்கும் பாத்திர விலைக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த இடத்துல தான் கதிரேசன் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கை வலிக்குது. வலிச்சதுமே இதை பார்த்த தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அப்போ தான் தனம் கதிரோட கையை பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிக்கும்போது 2 பேருமே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறத தனம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல தாங்க தனம் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரேசன் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக இருக்காரு அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க தனம். இதை தெரிஞ்சுக்கிட்ட தனம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கதிரேசன் கிட்ட இன்னும் நெருங்க அவங்களுக்குள்ள வர காதலை உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துல கதிரேசனும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கு இடையிலான நெருக்கம் அதிகரிக்கும் தருணத்தில் தான் அங்கே ஹோட்டலில் யார் இருக்காங்கன்னா, ராதிகா இருப்பாங்க. இவங்களோட ரொமான்ஸை பார்த்த ராதிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கோபமும் வரப்போகுது. இதை எப்படி இருந்தாவது வாசுகி அம்மாட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த நியூஸை சொல்லுவாங்க. வாசுகி அம்மா கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. இனி வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. ஆமாம், ராதிகா எதுக்கு அந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கான எபிசோடில் தாங்க இருக்குது. ராதிகா ஹோட்டலுக்கு இரவு நேரத்தில் அங்கே போகிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறதே வாசுகி அம்மா தான். நேற்றைய எபிசோடில் வாசுகி அம்மா ராதிகா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ நிலா பாப்பாவை நல்லா அக்கறையாக பார்த்துக்கிட்டா தான் கதிரேசனுக்கு உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ கதிரேசனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாசுகி அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் ராதிகா தம் மாமாவுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு நிலா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுற டைம், அது மட்டும் இல்லாமல் மாமா வர டைமும் கூட அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து நிலா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. பட் நிலா பாப்பா எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா பாப்பா சாப்பாடு வேணான்னு சொன்னாலும் வழுக்க டைமாக ராதிகா ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடும்போது நிலா பாப்பா தூணு துப்பிடுறாங்க. ஏன்னு பார்த்தா அந்த சாப்பாடு உப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா பாப்பா சொன்னதை காது கொடுத்து கேட்காம திரும்பவும் ராதிகா சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த இடத்துல தான் நிலா பாப்பா தனமான்னு சொல்லி கூப்பிடவுமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி வராங்க, வெளியே வராங்க ரூமை விட்டு. நிலா பாப்பா தனத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தனமா எனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னாலும் எனக்கு வலுக்கட்டாயமாக சாப்பாடு ஊட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பாடும் பிடிக்கலை, நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாப்பா சொல்கிறாங்க. இதை கேட்ட தனமா கொடுங்க சாப்பாடை அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணும்போது தான் அது தெரியுது, அது பழைய சாதம். அது மட்டும் இல்லாமல் வடகத்துக்கு உப்பு போட்டு வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லுவாங்க. சொன்னதுமே இந்த மாதிரி பாப்பாவுக்கு விட்டாதீங்க, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் பார்த்து செஞ்சுருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க ராதிகா. நேரத்தில் தான் வாசியம்மா கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்குற டயத்தில் தான் கதிரேசன் என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா ஹோட்டலில் இன்னும் வேலை இருக்குது, பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. எங்கள் டக்ளஸும் பாயாசம் எங்கே, நீ ஒருத்தராக என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாசுகி அம்மா. மட்டும் இல்லாமல் டக்ளஸும் பாயாசமும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல தான் கதிரேசன் பதில் சொல்கிறாங்க, அவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிரேசன். வாசுகி அம்மா சொல்கிறாங்க, உன் கையில் அடிபட்டிருக்கு, நீ எப்படி பாத்திரத்தை கழுவி எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நான் ராதிகாவை ஹோட்டலுக்கு அனுப்பிவிடுறேன், அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி வாசுகி அம்மா ராதிகாவை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அம்மா சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற சமயத்தில் தான்
அதிகமாக ராதிகாவை கூப்பிட்டு இந்த மாதிரி கதிர் ஹோட்டலில் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கான், நீ போய் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நான் கஷ்டப்பட்டு நெகம் வளர்த்து வச்சுருக்கேன், அங்கே பாத்திரம் கழுவிட்டு வந்தால் என்னோடய நெகமெல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட பதில் சொல்கிறாங்க. அப்போ வாசுகி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி இருந்தனா கண்டிப்பாக கதிரோட மனசில் இடம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக போய் ஹோட்டலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் சரின்னு கேட்டுட்டு ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலுக்கு கிளம்புவாங்க. ஒரு பக்கம் ஹோட்டலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, தனம் இன்னும் கதிரேசன் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு கால் பண்ணி ஏன் இன்னும் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கதிரேசன் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நான் வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடத்துல போனால் ராதிகா ஹோட்டலில் எந்த வேலையும் செய்யாமல் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் தனம் போய் கதிரேசனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேரத்தில் தான் கதிருக்கும் தனத்துக்கும் இடையிலான நெருக்கம் அதிகமாக போகுது. இதை பார்த்தா ராதிகா கண்டிப்பாக வாசுகி அம்மாட்ட போய் சொல்லுவாங்க. வாசுகி அம்மாவும் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. உன்னை யார் அங்கே போய் வேலை பார்க்க சொல்லதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் தான் ராதிகாவை அனுப்பி விட்டுருக்கேனே, நீ ஏன் போனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சண்டையை போட போகிறாங்க. அப்போ கதிரேசன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரு. வர எபிசோடு இந்த மாதிரி தாங்க அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் போக போகுது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.